எப்படி இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய கைப்பாவையா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் பாஜக தன்னுடைய கைப்பாவையா செயல்படுத்த நினைக்குது. அதுதான் இப்ப இந்தியால நடந்துகிட்டும் இருக்கு. ஏன் அப்படின்னா, பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல எந்தெந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு குடுக்கப்பட்டுச்சோ, அது எல்லாமே இப்ப மறுக்கப்படுது. ரகசியம்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா கூட, அது தனி மனிதனுடைய அந்த பாதுகாப்பு மீறுது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில தான் கப்பற்படை அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்ற லோகேஷ் பர்தா இப்ப ஆர்டிஐ ஆர்வலரா இருக்காரு. பல வழக்குகள்லயும் சரி, பல விஷயங்கள்லயும் சரி, ஆர்டிஐ மூலியமா உரிய தகவல்கள வாங்கி அத மக்களுக்கு தெளிவுபடுத்துறாரு. அந்த வகையில தான் சிபிஐ இயக்குனரினுடைய பதவிக்காலம் முடிவடைய போற நேரத்துல, அடுத்ததா இயக்குனரா நீங்க யாரெல்லாம் நியமிக்கிறதுக்காக பரிந்துரைத்திருக்கீங்க? எந்தெந்த அதிகாரியினுடைய பெயர் அதுல இருக்கு? அதற்கான கூட்டம் நடந்தது. அதுல என்னென்ன விவாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள அவர் கேட்டிருக்காரு. அதற்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ரகசியமான விஷயங்கள். இத வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தகவல் தர்றதுக்கு மறுத்திருக்காங்க. ஆனா, அதுல ரகசியமான விஷயங்கள தவிர்த்துட்டு, மற்ற விஷயங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வழியும் இருக்கு. ஆனா, இத அந்த அரசாங்கம் அத பயன்படுத்தல. இது குறித்து லோகேஷ் பர்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதே கேள்விகள தான் கடந்த 2012ஆம் ஆண்டும் ஆர்டிஐ மூலியமா நான் கேட்டிருந்தேன். அதற்கான தகவல்கள் எனக்கு கிடைக்கப்பெற்றுச்சு. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இத ரகசியம்னு சொல்லி மொத்தமா மறைக்கிற வேலைய பார்க்குறாங்க. எந்த ஒரு தகவலையுமே அவங்க எனக்கு குடுக்கல. அது மட்டும் இல்லாம, இவர் கேட்ட 2, 3 நாட்கள்லயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சிபிஐ இயக்குனரா இருக்கக்கூடிய பிரவீன் சூட்டினுடைய பதவி காலத்தையும் நீடிச்சிருக்காங்க. சிபிஐ அப்படிங்கிறது இந்தியாவுல மிக முக்கியமான வழக்குகள விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பினுடைய இயக்குனர நியமிக்கிறதுல, இப்படி வெளிப்படைத்தன்மை இல்லாம இந்த அரசாங்கம் நடந்துக்குது அப்படின்னு பலரும் இன்னைக்கு குற்றச்சாட்டுகள முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல வேற ஒரு அதிகாரியினுடைய நியமனம் குறித்து கேட்டாலோ, பொதுப்பணித்துறைகள்ல என்ன நடக்குது அப்படின்னு குறித்து கேட்டாலோ, ஒண்ணு ரகசியம்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. அப்படி இல்லன்னா, தனிப்பட்ட நபருடைய தகவல்கள நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த தனிப்பட்ட மனிதனுடைய தகவல்கள தரக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே காலம் காலமா சட்டத்துல இருக்கக்கூடியது தான். ஆனா, ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள கேட்கும்போதோ, அதிகாரிய நியமிக்கிறதுக்கான விஷயங்கள கேட்கும்போதோ, அது எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விவரங்கள குடுக்கிறதா ஆகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்த பாஜக தன்னுடைய கைப்பாவையா மாத்துறதுக்கான வேலைகள செஞ்சுகிட்டு இருக்கு, செஞ்சிருச்சு அப்படின்னு. எத வச்சு சொல்றேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல இருக்கக்கூடிய ஒன்றிய, மாநில ஆணையர்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகளா இருந்துச்சு. அதே மாதிரி தேர்தல் ஆணையருக்கு என்ன சம்பளம் குடுக்குறாங்களோ, அதற்கு ஈடான சம்பளமும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பணி பலன்களும் அப்படிதான் வழங்கப்பட்டுச்சு. ஆனா, இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தங்களுக்கு பிறகு, இந்த 5 ஆண்டுகால பதவிக்காலம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கையில தான் இருக்கு. அவங்க நெனச்சா ஒரு ஆணையருக்கு 3 ஆண்டு காலம் பணிக்காலம் குடுக்கலாம். அவருக்கே 6 ஆண்டுகளுக்கு மேல பணிக்காலம் குடுக்கலாம். இப்படி அவங்களுக்கு சாதகமா யாரெல்லாம் செயல்படுறாங்களோ, அவங்களுக்கு யாரெல்லாம் புடிச்சிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் பதவி காலத்த அதிகரித்து குடுக்குறதும், அவங்களுக்கு எதிரா செயல்படுறவங்களையும், அவங்க செய்யக்கூடிய திருட்டுத்தனங்களை எல்லாம் அம்பலப்படுத்தக்கூடியவர்களையும், வேலையிலிருந்து தூக்கக்கூடிய மாற்றங்கள அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சம்பளம் அப்படிங்கிறதும் கூட ஒன்றிய அரசாங்கம் என்ன நிர்ணயிக்குதோ, அந்த சம்பளம் தான் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி சம்பளத்த குறைக்கிறதன் மூலியமாகவும், வேலை செய்யக்கூடிய பணிக்காலத்த குறைக்கிறதன் மூலியமாகவும், அந்த ஆணையர்கள தங்களுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு, தங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த பாஜக அரசாங்கம் சாதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு தகவல கேட்டா அத தர மறுக்கிறது, தனிப்பட்டவர்களுடைய விவரம்னு சொல்றது, ரகசியம்னு சொல்றது, சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறது, ஆணையர்கள தங்களுடைய கைக்குள்ள போட்டுக்கிறது இது எல்லாமே எந்த காரணத்துக்காக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சோ, அதையே மொத்தமா நீர்த்து போகக்கூடிய ஒரு வேலையா தான் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு இப்ப. அது மட்டும் இல்லாம மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்புல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா உரிமையுமே மக்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரகசியமா அவங்க செய்யக்கூடிய வேலை எதுவுமே மக்களுக்கானதா இருக்காது. மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாவும் இருக்காது.